ஆக்சுவலி வந்து வீட்டுக்குன்னு சில ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு நாங்க வந்து முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சோஃபாவும் வாங்கலாம் ஒரு ஐடியா இருக்கு. சோ அத அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அது வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குது. வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? நம்ம ஒரு பொருள் தான் வாங்க வந்திருப்போம். ஆனா இங்க வரும்போது பார்த்தா நிறைய பொருளை பார்த்தோம்னா நம்ம மனசு மாறும்ல. இதுதான் கஸ்டமர் புல்லிங். எனக்கு ஏதாவது வாங்கி உன்ன கூட தான் பார்த்தேன், வாங்கலையா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஏன் நல்லா தானே இருக்கு. க்ளோஸ்டா வேணும், மூடி இருக்கணும், மூடிட்டு இருக்கணும். புரியுதா? நான் ஓபன்ல வேண்டாம். அதான் உனக்கு திருப்பி திருப்பி என்ன கொடுமை சரவணனது. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜிகே vlogs. இன்னைக்கான எபிசோட் இஸ் ஆல் அபவுட் நாங்க வந்து வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்க போறோம். அது வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம்க்கு போய் வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்க போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கோட vlog. அண்ட் பாப்பாக்கும் சில குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் இருக்கு. ஸோ அதுவும் பண்றதுக்காக இதுவும் நாங்கள் 3 பேரும் கிளம்பி இப்போ இந்த மழையிலயும் புயல்லையும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜிகே vlogsல வரத நினைச்சு என்ன பெருமைப்படுறியா? எப்படி? பெருமைப்படுறதை விட நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வருமானமே கம்மியாயிடுச்சு நான் ஜிகே vlogsோட. நம்மளோட அவைலபிலிட்டி ஆல்வேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த vlog நல்லா போச்சுன்னா உன்னாலதான் வேற சொல்வல. அது வேற நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கே தெரியாத. ஓகே. ஆக்சுவலி வந்து வீட்டுக்குன்னு சில ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக ஆச்சு ஃபர்னிச்சர் வாங்கி. சாராவோட திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கிறதுக்காக, அதாவது அவளோட மிக்சி, அவளோட ஃப்ரூட்ஸு அதெல்லாம் அடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு குட்டி, அது எப்படி சொல்றது, பீரோன்னு சொல்லணுமா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே, குட்டி வார்ட்ரோப் மாதிரி வச்சுக்கோ. அவள் திங்ஸ்லாம் அடுக்க டெய்லி அவளோட ஈட்டபிள்ஸு, மிக்சி அந்த மாதிரி திங்ஸ்லாம் அடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு வார்ட்ரோப் மாதிரி வாங்கலான்னு இருக்கோம். ஆமா, குட்டிக்கு ஒரு குட்டியா ஒரு திங் வாங்கலான்னு இருக்கோம். எங்க வீடும் குட்டி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சோஃபாவும் வாங்கலாம் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அது அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அது வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குது. வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஆமா, வெறும் பே பே பே. அதான் வார்த்தை வரல, வெறும் பே பே மட்டும் தானே. மௌன விரதத்துல இருக்காரு. இன்னைக்கு அந்த இது மைம்லயே அவர் வந்து அவர் சொல்ல வர கருத்தெல்லாம் மக்களுக்கு சொல்ல போறாரு. அதான் போய் பாப்போம். எந்த கடைக்கு போறோம், என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றத வந்து பொறுத்து இருந்து பாருங்க. ஓகே, பாரு திட்டுறது கூட பாரு சைகை மொழியிலே திட்டினாரு பாரு. இப்போ அவ்வளவு சாந்த சுருதி ஆயிட்டாரு. அதான். சோ போமா then இல்ல இசுக்கு எங்கல வந்திருக்க? சார் நீ மௌன விரதம். மௌன விரதம். ஆனா இப்ப பேசாம இருக்க முடியாது, கமிஷன் வராது. சோஃபாவும் இரு சோஃபா அப்புறம் பார்க்கலாம். பாப்பா அது முதல்ல முடிச்சிடலாம். இல்ல முதல்ல ஏறின உடனே அந்த ஃப்ளோர் வந்து சோஃபாக்கான ஃப்ளோர், அவ்வளவுதான். ஆமா, இப்ப சுத்தி சுத்தி தலையே சுத்த போகுது. ஏன்னா 7 மாடி ஏறணும். எடுக்க போற செல்ஃப்ல தான் எல்லா திங்ஸும் வைக்க போறோம். உங்க வீட்டுக்கு தேவையான திரும்பவும் சோஃபாவா? அதான். ஆனா இது ஏன் சொல்லு, நல்ல ஐடியா. லிஃப்ட்ல நேரா மேல போயிடும். நம்மளுக்கு எது இன்னும் இருக்குன்னு தெரியாது. ஒரு ஸ்டெப்பா ஒரு ஃப்ளோரா வந்தா நமக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாம் தெரியும். அப்பயும் நீ ஒன்னும் வாங்க மாட்ட, கரெக்டா? பாக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா, வாவ் செம்மையா இருக்கு இந்த சோஃபா அப்படின்னு நம்ம உட்காரலாம். புரியுதா? ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, அதுதான் பிசினஸ் ட்ராக். அது என்ன அப்படின்னு பார்த்தனா, இப்படி வரும்போது ஒரு ஃப்ளோர் அப்படியே சுத்தி நம்ம பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே.
நம்ம ஒரு பொருள் தான் வாங்க வந்திருப்போம். ஆனா இங்க வரும்போது பார்த்தா நிறைய பொருளை பார்த்தோன்னா நம்ம மனசு மாறும்ல. சரி பாக்குறேன். இதுதான் கஸ்டமர் புல்லிங். அதான் எனக்கு டவுட். எனக்கு ஏதாவது வாங்கி உன்ன கூட தான் பார்த்தேன். வாங்கலையா? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்ன வாங்கின? இந்த மாதிரி காசு போட்டு வாங்குறத பண்ண மாட்டியே. ஓகே ஓகே. சோஃபா பார்த்தோமா 2 ஃப்ளோர் ஃபுல்லா கட்டில். மச்சான் கட்டில் பாக்குறியா? ஆமா. பாய் வச்சே படுத்துக்கிறியா? நீ சும்மா குடுத்த. எப்பா ராஜ பரம்பரை போங்க. எல்லாத்தையும் சும்மா குடுத்துட்டு என்ன மட்டும் விலைக்கு வாங்கிட்டீங்க. லிஃப்ட்ல போயிடலாம்ல அம்மு. நான் இவ்ளோ எஸ்தெட்டிக்கா வேணாம்னு சொல்லிட்டேன். அது பண்ண முடியலன்னு தானே இப்ப அந்த மாதிரி பண்றோம். இது வேணாமா? சோ இது வேணாம். ஏன் நல்லா தானே இருக்கு. க்ளோஸ்டா வேணும். மூடி இருக்கணும். மூடிட்டு இருக்கணும். புரியுதா? நான் ஓபன்ல வேண்டாம். அதான் உனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். மூடிட்டு இருக்கணும். என்ன கொடுமை சரவணனது. ஆக்சுவலி என்னோட கல்யாணத்துக்கே நிறைய சீர்வரிசை எல்லாம் கொடுத்தாங்க எங்க வீட்ல இருந்து. அதே யூஸ் பண்ணிருக்கலாம். அதே யூஸ் பண்ணிருக்கலாம். சும்மா எங்க கல்யாணத்துக்கு கொடுத்த ஒரே ஒரு சீரு பெரிய சீரு அதோ போறாம பாருங்க. அவன் மட்டும் தான். வேற ஏதாவது அவங்க சொல்லி தனியா யூடியூப்ல ஏதாவது போட்டாங்கன்னா அது பூராவுமே டிராமா. அவன் தான் எங்களுக்கு கிடைச்ச 110 கிலோ சீரு. டேய் எங்க ஓடுற? எங்கடா ஓடுற? டேய் வாடா சீரு. வாடா மகாராஜா சீரு. டேய் எங்க அண்ணா கிலோவை ஜாஸ்தியா சொல்ற. அவன் என்ன 110 kgயா? எவ்வளவு கேஜி? அவன் ஜஸ்ட் 90 தான். நீ தான் 110. உங்க அண்ணன் 90 நான் 110. எடை மிஷின் போட்டு பாப்போமா? வா கீழே தான் இருக்கு காயலாங்கடை. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் சரவணா ஸ்டோர்ஸ். ஆனா இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நாங்க காசு கொடுத்து தான் வாங்க போறோம். சத்தியமா பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நாங்க வரோம், எங்களுக்கு பிடிச்சத நாங்க வந்து வாங்க வரோம். அதான் உங்களுக்கு காட்டுறோமே தவிர தீபாவளிக்கு போய் வாங்கிருக்காங்கயா அப்படிலாம் இல்ல. சம்பளம் வந்துச்சு அதனால நான் இங்க வந்துருக்கிறேன். சம்பளம் வரலன்னா வந்திருக்க மாட்டேன். இப்ப இந்த மாதிரி தான் வேணும் நமக்கு. க்ளோஸ்டா ஹால்ல வைக்க. தோரி பேர் பாப்பா இது. இதோட சின்னது இருந்தா கூட ஓகே தான். இரு வர லைனா பாத்துட்டு போலாம். இங்க பாரு இது இது ஹைட் ஜாஸ்தி. இது ஹைட் ஜாஸ்தி. ஜஸ்ட் சுவிட்சிங் வரும். நான் என்ன யோசிக்கிறேன், இதுல ஏன் டோர் போட்டு தர கூடாதுன்னு யோசிக்கிறேன். நீ ஒண்ணு குஞ்சி குஞ்சி எடுக்கணுமே இல்ல. இப்ப வந்து எப்படி எடுக்கற? ரொம்ப ஹைட் கம்மியா தான் நல்லா இருக்காது. அப்படியே அது நம்ம இப்ப ஆல்ரெடி இருக்கிற டேபிளே விட்டுரு. எதுக்கு தேவையில்ல. எனக்கு க்ளோஸ்டா வேணும். ஹால்ல க்ளோஸ்டா வேணும். அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஹாலுக்கு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல அதுதான் கரெக்ட்டா இருக்கும். இது ரொம்ப பெருசா இல்லையா? அந்த நீ ஆல்ரெடி நம்ம வீட்ல அந்த டேபிள் இருக்குல அதுல முக்கா வச்சு தான் வரும். நல்ல இது கூட நல்லா இருக்கு. சிங்கிள் இல்ல பிரவுன் அது புரியல. பிரவுன் பிரவுன் இந்த மாதிரி பிளேன்ல பிளாக். ஆல்ரெடி வந்து 2 ஃப்ளோர்ல சோஃபா இருக்கு. நம்ம பார்த்துட்டே தான் வந்தோம். இப்போ அது இல்லாம பிரத்யேகமா இன்னொரு ஒரு ஃப்ளோர்ல வந்து சோஃபா லான்ச் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு தான் லான்ச் பண்ணாங்க. நம்ம எந்த ஃப்ளோர்ல இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பச்சை கீர் போடுறீங்க பாரு. நல்லா இருக்குல ஆக்சுவலி. இது வேணா உடைஞ்சிரும். ஆல்ரெடி வெயிட் தாங்காது. இப்போ திரும்பி கீழ இறங்கணும். ஆக்சுவலி ரெக்லைனர் மாதிரி ஆன ஒரு ஈச்சரா. எதுக்கு இது இருக்குடா? ரெஸ்ட் எடுக்கிறது. ஈச்சரே இப்போ ட்ரெண்டிங்கா வந்திருக்கமோ. வாங்க வாங்க. நம்ம வா மேல போணுமா? வாவ் சோ நைஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்ல வந்து இப்படி ஒரு செட்டப்ல வாங்கி போடணும் வந்து ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் எனக்கு சொந்த வீடு வாங்க முடியுமா? அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ரெண்டல் வீட்லயாவது இந்த மாதிரி வாங்கி வாழ்ந்துட்டு தான் நான் வந்து போய் சேரணும் ஒரு முடிவில் இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ நைஸ். பா வெரி பியூட்டிஃபுல். சரி ஓகே அண்ணா வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போவோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இப்போ அது இப்போ நாங்கள் வாங்க வந்தது வேற.
அப்புறம் லக்ஸரி மாறினதுக்கு அப்புறம் இது வாங்க. இப்போ இன்னைக்குதான் அதுவும் நம்ம எந்த டேல சும்மா வேற ஒண்ணும் பார்க்க வந்தோம். நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். 9வது மாடிக்காக நம்ம ப்ரமோஷன் பண்ண வந்தோம் நினைச்சோம். ஆமா, பட் நீங்க பெய்டு பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவும் எங்க கம்பெனி செய்து தரும். பாத்துட்டீங்களா? எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளோர் இது. இப்ப அடுத்து எங்களோட பட்ஜெட் ஃப்ளோர் போய் பார்க்கலாமா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், வாங்குவானுங்களா இல்ல அளவுலயே முடிச்சிடுவாங்களா? ஆமா, இதுவே எண்டு டு எண்டு வந்துரும் அப்படியே நெட் டு நெட். சாமி கம்பி மேல நடக்க சாமி. இங்க வந்து அங்க பிரச்சனை பண்ணி காலையில பண்ணா வந்துட்டேன். அங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துரும், அம்மா டோர் வரைக்கும் வந்துரும். வாங்கிட்டீங்களா பாய்ஸ்? வாங்கிட்டோம், தூக்கிட்டு போக முடியல, அதனால அவங்க பின்னாடி அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரே த கன்ஃபியூஷன், எந்த இது வாங்குறது, எந்த அளவு வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால ஒரு குழப்பத்திலே இப்ப நம்ம வீட்டுக்கு பல பொருள் எக்ஸாக்ட்லி மேல போயிட்டு வரும். மக்களே, இனிமேல் வீட்டுல நீங்க எது வாங்கணும் முடிவு பண்ணிட்டு அளவு வாங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்களே குழம்பி போடுவீங்க. ஏன் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு. வரும்போதே நீங்க உங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு அளவு எடுத்து எழுதிட்டு மாடலோட வந்துட்டீங்க. நீங்க சொன்னா உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறோம். எல்லாமே எனி கலர், எனி மெஷர்மென்ட், எப்படி கேட்டாலும் L வேணுமா, L3 வேணுமா, 2 வேணுமா, 4 வேணுமா, எல்லா காமெடி இருக்கு. அந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ்ல எனக்கு வந்த வாங்கலான்னு வந்த நானே எதை வாங்குறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இப்ப நான் வீட்டுக்கு போறேன். பர்னிச்சர் இல்ல. ஓகே, ரொம்ப சுத்துன்னு சுத்தி சரவணா ஸ்டோர்ஸ்ல கடைசி வரைக்கும் ஆனா எதுவுமே வாங்கல. பட் ஆனா வாங்க போறோம். ஏன்னா வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா வந்து எங்க வீட்டோட மெஷர்மெண்ட் படி எங்களுக்கு அது எதுன்னு தெரியாதனால மெஷர்மெண்ட் தெரியாம வாங்கி அப்புறம் கஷ்டப்பட வேணாமே அப்படின்றதுக்காக நாங்க வந்து இப்போதைக்கு அந்த பிளானை ஹோல்ட்ல வச்சுட்டு நாயுடு ஹாலுக்கு வந்துட்டோம். நாயுடு ஹால் எதுக்குன்னா வந்து பேசிக்கா பாப்பாக்கு நிறைய திங்ஸ் நாங்க வந்து நாயுடு ஹால்ல தான் வாங்குவோம். நிறைய திங்ஸ்னா நிப்பிள் மாதிரி ஐட்டம்ஸ், மில்க் பாட்டில், நாப்பீஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பிப் மாதிரி சாப்பிடும் போது கட்டுறது, இது எல்லாமே நிறைய நாங்க வந்து நாயுடு ஹால்ல தான் வாங்குவோம். ஸோ அதை வந்து ஒரு 2 செட்டு வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாங்குச்சியில நிறைய பருப்பி போட்டு வச்சிருப்பாங்க. அதை நான் எப்பவுமே 5-6 எடுத்து வந்துடுவேன். நான் காருக்கு திருப்பி போயிடுவேன், இவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளவுதான். அந்த சாப்பிட்றத சொல்ல, நான் வந்து டின்னர் சாப்பிட்றத சொல்ல. இதுக்கு அடுத்து நான் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறோம். அதுவும் நான் எங்கன்னு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம நாயுடு ஹால் என் மச்சான் பருப்பி திருந்தான்னு சொன்னல, இவ்வளோ இருந்தது, அது அப்படியே காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டு இங்க போட்டான். இவன் தான் ஸ்வீட் சாப்பிட பழக்கமே இல்லைங்க. அடுத்த வாட்டி நாயுடு ஹால்ல இவனை யாரும் உள்ள விடாதீங்க, கேட்ச் பண்ணுங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும். எங்கம்மா வந்திருக்க? ஏய் சொல்லவே வேணாம், பின்னாடியே பெரிய ஒரு. ஆக்சுவலா நான் எங்க வந்திருக்கேன்னு இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பின்னாடி இருக்கிற ஏரியா எப்படி ஃபுட்டு பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் யார பார்க்க வந்திருக்கேன்றத ஒரு தடவை பார்த்துருவோம். பாத்தீங்களா, ஃபேமிலியோட இங்க வந்திருக்கான் சாப்பிடுறது. யாருன்னு தெரியல, ஓனர். அவர் சாப்பிட என் கையில கொத்தா மாட்டிக்கினாரு. இங்க ஒருத்தங்க பாருங்க வெறித்தனமா சாப்பிட்டு இருக்காங்க. பிரியாணி மாதிரியே மட்டன்ல வந்து இடியாப்பத்துல பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஆனா சீரியஸ்லி பிரியாணி மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து இடியாப்பம்.
இடியாப்பமும் மட்டனும் மேபி இன்னும் குருமா போட்டு சாப்பிட்டா இன்னொரு மட்டன் எப்படிங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அஜித் பாய் கடை ரோட்ல இருக்கும்போதே நம்ம போய் தேடி தேடி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்ல இருக்கும்போது அழகா வந்து உட்காந்து நீட்டா சாப்பிடலாம். என்ன கோழி இருக்கு, இந்த கோழி வேடிக்கை பாக்குது. இந்த ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, முக்கியமான ஐட்டம் வரல. அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் ஃபுட்டு ட்ரை பண்ணிருக்கியா மச்சான்? நான் இன்ஃபியூஸ்ட் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. டு பி ஃப்ராங்க், இடியாப்பம் சேமி, அதாவது மட்டன் கிடையாது. வேலூர்ல ரொம்ப ஃபேமஸ் வந்து முட்டை இடியாப்பம், சேமியா இதே மாதிரி கொத்தி முட்டை போட்டு தருவாங்க. இல்லைன்னா வந்து ஃபிஷ் இடியாப்பம்னு கொடுப்பாங்க. மீன் ஃப்ரையை போன்லெஸ் பண்ணிட்டு இது மாதிரி போட்டு தவால நல்லா பரட்டி கொடுப்பாங்க. இது ரீசெண்டா வந்து ஒரு நம்ம குக் வித் கோமன்ல கூட இவர் பண்ணாப்புல, ராஜு பாய் பண்ணாப்புல. ஸோ அந்த டிஷ் அது. பட் அதுல மட்டனு சிக்கன்லாம் இங்க புதுசா இருக்கு. வேலூர்ல ஃபிஷ் ஒரு ஐட்டம் இருக்கு, இல்ல இது இருக்கு, இல்ல ஒரே ஒரு சிக்கன் மட்டன். இப்பதான் இடியாப்பம் சாப்பிட்டீங்க, இப்ப இட்லி சாப்பிடுறீங்க. ஆக்சுவலி இதை பார்த்து இதை ஆர்டர் பண்ணிட்டுதான் இதே மாதிரி அதுவும் இருக்கேன்னு சொல்லிதான் அதை பண்றோம். ரெண்டுமே ஒண்ணு பண்ணி சலிச்சது இல்ல மாதிரி அப்படியே எச்சி அப்படியே ஊறுது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாக்குறீ உனக்கு கொஞ்சம் கூட ஒரு அப்படியே நாக்குல இருந்து எச்சி வரல. நான் எப்படியும் பாதி 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 நான் தானே சாப்பிட போறேன். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. மீதி பாதியை நான் தானே சாப்பிட போறேன். தரமா ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும். அஜித் பாய் கடை பத்தி நம்ம சொல்லணும்னு தெரியாது, ஒன்றும் இது இல்லை. சாப்பிட்டவங்களுக்கு இதோட அருமை நல்லா தெரியும். வாங்க. ஸோ ஃபைனலி வந்து ஒரு ஃபர்னிச்சர் சுற்றுலாவை முடிச்சுட்டு அப்படியே நாயுடு ஹால் ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு நம்ம அஜீஸ் பாய் கடையில வந்து நல்லா வெளுத்தம் வாங்கிட்டோம். அடுத்த vlogல வந்து நாங்க என்ன ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். என்னென்ன ஃபர்னிச்சர் வாங்கணும், என்ன பிரைஸ்க்கு வாங்கணும், அதெல்லாம் வேணா கூட நான் தனி vlog-ஆ போடுறேன். ஆனா நாங்க கண்டிப்பா வாங்குறோம். என்னென்னலாம் வாங்கணும், அது யாரு வாங்கினான்றது நான் வந்து பதிவு பண்றேன். ஆமா, இது ஒரு மெஷர்மெண்ட், சின்ன மெஷர்மெண்ட் சிக்கல்னாலதான் இன்னைக்கு வாங்க முடியல. பட் ஆனா அடுத்த vlogல நான் என்ன வாங்கியிருக்கேன்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் டாடா பாய். அடுத்த vlogல சந்திப்போம்.